நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா 3 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, தொடர்ச்சியை நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அதை பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு தனிநபரோட சேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை குரூப்பில் நீங்கள் சேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னால் உங்களுடைய மொபைல் நம்பர் டிஸ்பிளே ஆகிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் நேம் டிஸ்பிளே ஆகிட்டு இருந்தது. இப்போ ப்ரொஃபைலில் ஐகானில் ப்ரொஃபைல் பிக்சரை நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் டிஸ்பிளே ஆகும், இல்லைனா வெறுமனே பிளாங்காக டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் ஒரு தட்டுனீங்கன்னா யாருடைய ஃபோட்டோ அதில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தட்டுனீங்கன்னா சில சமயங்களில் ஃபோட்டோ இருக்கும், இல்லாமலையும் போகலாம். அது எப்படி செக் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ வாட்ஸ்அப்பை நான் ஓபன் பண்றேன், அதுக்கப்புறம் ஒரு குரூப் அக்கவுண்ட்டை நான் ஓபன் பண்றேன். இப்போ பாத்தீங்களா, இந்த குரூப் அக்கவுண்ட்ல நிறைய பேர் சேட் பண்ணிருக்காங்க. லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஐகான் நீங்க பார்க்கலாம், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், லெஃப்ட்ல பாருங்க, ஒருத்தர் ஒரு போஸ்டர் பண்ணிருக்காரு குரூப்ல, ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு பாத்தீங்களா, அதை நான் டச் பண்றேன். டச் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இப்படி ஒரு இமேஜ் டிஸ்பிளே ஆகும். அவர் ப்ரொஃபைல்ல பிக்சர் செட் பண்ணாருன்னா பிக்சர் டிஸ்பிளே ஆகும், இல்லைன்னா அதுக்கு மேல பாருங்க ஒரு ப்ரொஃபைல் ஐகான், அதுலயும் பிக்சர் டிஸ்பிளே ஆகுது. சோ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரைவசிக்காக ப்ரொஃபைல் பிக்சரை செட் பண்ணாம விட்டுருப்பாங்க. சோ நீங்க தட்டி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூகுளோட பாட். எப்படியோ மைக்ரோசாஃப்டோட பிங் ஏயோ அதே மாதிரி சாட் ஜிபிடியோ கூகுளோட பாட் சமீபத்தில் நிறைய புது புது விஷயங்களை அறிமுகப்படுத்துறாங்க. அது எல்லாமே மறைச்சு வச்சிருக்காங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். கூகுள் பாடை சைன் இன் பண்ணி உள்ள போய் ஒவ்வொன்றா நான் காட்ட போறேன். நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அதிகமாக கூகுள் பாடை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோல நீங்க பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான பிரவுசரை ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கூகுள் பாடை உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி சைன் இன் பண்ணி உள்ள போய்க்கங்க. உள்ள போனோன்னா இப்படி தான் இருக்கும். என்டர் அ ப்ராம்ப்ட் ஹியர். ஏதாவது நீங்க தேடணும்னு நினைச்சா இதுல மொபைல் டிப்ஸ் நான் டைப் பண்றேன். எனக்கு தெரிஞ்சது ஷார்ட்டா ஸ்வீட்டா. ஸோ மொபைல் டிப்ஸ் நான் இதை சென்ட் பண்ணுறேன். இப்போ நான் கூகுள் பாடோட கான்வர்சேஷன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டை கூகுள் பாட் எனக்கு கொடுக்கும். கொடுத்ததுக்கப்புறம் சீக்ரெட்டான விஷயங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பார்த்தீங்கன்னா மொபைல் டிப்ஸ் கொடுத்துட்டேன் பாருங்க, நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ எண்டில் பார்த்தீங்கன்னா லைக் டிஸ்லைக், அதுக்கப்புறம் ஒரு 3 லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை நம்ம டச் பண்ணுவோம். டச் பண்ணால் பாருங்க ஷார்ட் ஆக்கலாம், லாங்கர், சிம்பிளர், மோர் கேஷுவல், மோர் ப்ரொஃபஷனல், இந்த மாதிரி உங்களோட ரிசல்ட்டை நீங்கள் பெற முடியும். அதுக்கப்புறம் இதுல உங்களுக்கு டீடைலா தெரியலனா உடனே நீங்க என்ன பண்ணலாம், கூகுள் இட், அதாவது இன்னும் அட்வான்ஸா நீங்க கூகுள் வச்சு சர்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கு, அதை நம்ம டச் பண்ணி பார்ப்போம். அதுல காப்பி அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. ரிப்போர்ட் லீகல் இஷ்யூ, இது சம்பந்தப்பட்டதை நீங்க ரிப்போர்ட்டும் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன். சோ பாருங்க, அந்த மொபைல் டிப்ஸ்னு கொடுத்த அதோட ரிசல்ட்டுக்கு மேல பாருங்க ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க தட்டினீங்கன்னா இது எல்லாத்தையும் வாசிச்சு உங்களுக்கு கொடுத்துரும். அது மட்டும் இல்லாம ஒரு பென்சில் ஐகான் கொடுத்துருக்காங்க. டாப் லெஃப்ட்ல 3 லைன், அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ், சமீபத்தில் கூகுள் பாட்ஸ்ல என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க அதை செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ள போவோம். போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் லைட் தீம், அதாவது டார்க் மோட், லைட் மோட், பகல்ல இரவுல நீங்க கூகுள் பாடை பயன்படுத்துற மாதிரி யுவர் பப்ளிக் லிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயங்க, கூகுள் பாட்ல நம்ம மொழியில நீங்க சர்ச் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் என்ன பண்றேன், இப்போ தமிழ்னு கொடுத்து நான் சர்ச் பண்றேன். என்ன பண்ணுதுப்பா பார்த்தீங்களா, தமிழ். சாரி, எனக்கு தமிழ் தெரியாது. கூகுள் பாடுக்கே தமிழ் தெரியாதான். ஸோ தமிழ்னா என்னன்னு தமிழ் என்ன கொடுத்து 10 ரூபாமா சர்ச் பண்ணுது. தமிழ் என்ன? வாவ், தமிழ் இந்தியாவில் பேசப்படும் ஒரு மொழி. சமல. ஸோ தமிழ்லையும் நீங்க கூகுள் பாடில் கான்வர்சேஷன் பண்ண முடியும், சேட் பண்ண முடியும். ஃபைனலி வாட்ஸ்அப்பில் ஒரு புத்தம் புதிய செட்டிங் வந்திருக்கு. இந்த செட்டிங் நீங்கள் டெலகிராமை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். ஆமாங்க, டெலகிராமுக்குன்னு பிரத்யேகமாக அஃபிஷியல் சேட் இருக்கு. அங்கே போயிட்டு உங்களுக்கு டெலகிராமை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டைரெக்டாக அதில் போய் தட்டுனீங்கன்னா போதும், அவங்க உடனே அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருவாங்க. ஸோ அது பிரகாரமாக நம்ம டெலகிராமை பயன்படுத்தலாம். பட் வாட்ஸ்அப்பில் அப்படி இல்லவே இல்லைங்க. அதுதான் பெரிய டிராபேக். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஹெல்ப் மெனுக்குள்ள போய் செக் பண்ணணும். ஒவ்வொன்றா எக்ஸாக்டாக நீங்கள் அவங்களுடைய அந்த ஹெல்ப் மெனுவில் போயிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக வாட்ஸ்அப்போட அஃபிஷியல் சேட்டை இறக்கியிருக்காங்க. அது விரைவில் உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எதிர்பார்க்கலாம், பயன்படுத்தலாம். தெரியலனா அதில் போயிட்டு நிறைய கேள்விகளை கேட்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையை நீங்கள் வாட்ச் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி மறக்காம கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்க. அதே மாதிரி பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐகான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.